யாரை பாக்குறாரு போயிட்டு வாங்க. போயிட்டு வர மச்சான். என்னமோ கேட்குறான் பர்வீஸ். நம்ம வீட்டு பக்கத்துல வந்துட்டானே. மச்சான் அந்த இடம் உங்க வீடு உங்கள்கிட்ட இடத்த வாங்கிடும் கொஞ்ச நாள்ல பாத்துக்கோங்க. பக்கத்துல அழைச்சாச்சு. அது திட்டப்பட்டு தான் வந்துருக்கு அதே வாங்குறதுக்கு. வீடு சேடா வீடு அம்பளார் புரியுதா? என்ன அம்பளார் புரியுதாங்க? கேளுங்க. அது வாங்கி வந்துட்டோம்டா ஏகேன்னு போட்டு பெருசா போடணும். வரிசையா போடணும். ஏகே போடணும். அம்பளாரெல்லாம் ஊரை விட்டு விரட்டணும். ஓகேயா? அவ்வளவுதான். சேவி அதான். ஓடிருங்க விரட்டுறதுக்கு முன்னால. பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டாப்லையே. ஒன்னா மண்ணா இருக்கதான். அதை இடத்த பார்த்து வந்துட்டோம் மச்சான். எதுக்கு வந்தாங்க உங்களை இடத்த போய் பார்த்து வந்துட்டோம் நாங்க. நண்பன் அவன் பாறான். நல்ல முள்ள இருந்தாரு சேர்த்து வாங்க போறோம் ஊரே மாறி போச்சு. யாரு வாங்க வாங்க உங்களை தான் தெரிவிக்கிட்டு இருக்கோம். ஆள் நல்லா முழு இருக்கியா? எல்லா நாடு மூலம் போவோம். சரி விடா என்ன சொல்ற? நம்ம சம்பந்தி. ஆமா புருஷி மாதிரில இருக்காரு. இல்ல மச்சான் போன் எடுத்தது கூட தெரியலையா? போன் எடுத்து தெரியல மச்சான். எங்க பார்த்து யார்கிட்ட பேசி நீ எங்க பாக்குறேன்னு முதல்ல தெரிய மாட்டேங்குது மச்சான். அப்புறம் போன் எடுக்க எப்படி தெரியும்? எங்க மச்சான கலைக்காத படிச்சு கண்ணாடி போடல. அப்படியா? கண்ணாடி போடல மச்சான். அவங்க அண்ணன் கண்ணாடி போடுறாரு. மாப்பிள்ள புருஷி மாதிரில இருக்காரு. ஆமா என் மச்சான கலைக்காத படிச்சு. உடம்பு பத்தி இல்ல. எப்படி பாரு உடம்ப பாரு எப்படி வச்சிருக்காங்க. அந்த ஒரு வாரத்துல பாரு ஒரு கல்யாண சாப்பாடு பாதி ஆட்டுக்கடா உள்ள இருக்கு. கல்யாண கரடி சாப்பாடு சாப்பிட்டு பாதி ஆட்டுக்கடா உள்ள இருக்கு. பிரியாணியா இருக்கு. பிரியாணியா இருக்கு. போர் அடிச்சிருச்சு. மச்சான் சைவ சாப்பிட்டு சாப்பிடுங்க. என்னமா பெரிய சாப்பிடாதீங்க. நானே சைவ சாப்பிட்டு ஓ சாப்பிடுறேன். ஓகே சரி மச்சான் வரேன் மச்சான். ஓகே பாய் அஸ்ஸலாமு அலைக்கும்.